ஹாய், நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. இந்த தாட் ஃபார் த டே வந்து எங்கே தெரியுமா வந்து பண்ணுறேன். நான் வந்து இப்போ சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து பண்ணுறேன். நான் ஒரு வார ட்ரிப் வந்து அந்த அம்மா பார்க்குறதுக்கு அம்மா நல்லா இருக்காங்க. ஸோ திரும்பி போயிட்டுருக்கேன். திரும்பி போகும்போது உங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய இடத்துல என்னால் ஷூட்டிங் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்லாயிருக்கும், பட் அந்த இடத்துல கேமரா இருக்காது. அப்படி இல்லாட்டி ரொம்ப வேர்க்குது, அதனால் நான் பண்ணல. பட் நான் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணேன், புத்திசாலித்தனமாக பண்ணேன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக உள்ளே வந்துட்டேன். எனக்கு வந்து ஃப்ளைட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான். ஆனால் நான் 11:30க்கே செக்இன் பண்ணிட்டேன். ஏன் செக்இன் பண்ணேன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் டைம் இருக்கும். நான் ஏர்போர்ட்டில் வீடியோ பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ ஒரு அழகான இடத்துல நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணேன். சிங்கப்பூரோட நேஷ்னல் ஃப்ளவர் வந்து ஆர்கிட். அவங்க பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கிட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆர்கிட் பற்றி சொவினியர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்கிட் கார்டனே இருக்கும். நீங்கள் ஆர்கிட் போய் கண்டிப்பாக சிங்கப்பூரில் போய் பாருங்களேன். இதெல்லாம் வந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற ஆர்கிட் இப்படி குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அந்த கலர் வந்து இன்டெப்த்தாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஏர்போர்ட் பூரா விதவிதமான ஆர்கிட் வச்சுருக்காங்க. அந்த ஆர்கிடே சரியான அழகு, சரியான கலர். இது வந்து அந்த ஆர்கிடுக்குன்னு உள்ள ஒரு தனி இன்னும் ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏர்போர்ட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஏர்லியாக வந்துட்டு நீங்கள் வந்து தூங்கலாம். தூங்குறக்கும் இடம் ப்ரொவிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பாருங்களேன், இந்த கலர் ஆர்கிடெல்லாம் நம்ம ஊர்லேயும் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இடம் பூராமே ஆர்கிட் கார்டன் இருக்குது. இது வந்து டெர்மினல் 2ல் நான் இருக்கேன். டெர்மினல் 2ல் இருக்கேன். இந்த டெர்மினல் 2ல் வந்து நடுவில் ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வியூ இருக்குது. அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள். பக்கத்தில் தான் ஊர் இருக்குது, சேஃபாக இருக்குது. ஆனால் ரொம்ப சீப்பெல்லாம் சொல்ல முடியாது, காஸ்ட்லியாக தான் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் நான் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு எனக்கு இப்போ லாஸ்ட் ட்ரிப்லேயும் இந்த ட்ரிப்லேயும். ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அதில் வந்து மில்க் டீ வித் போபா பால்ஸ், பபிள் டீன்னு சொல்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வந்து பாருங்கள். அங்கங்கே ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நான் அதே அந்த ஆர்கிட் கார்டன்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு தடவை ஜூம் பண்ணுறேன். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிங்கப்பூரில் நேஷ்னல் லைப்ரரிக்கு போயிருந்தேன். எதேச்சியாக போயிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஏரியாவுக்கு, பொங்கல்ங்கிற ஏரியாவுக்கு நாங்கள் வந்து சும்மா சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போயிட்டு அந்த இடத்துல அப்படியே அந்த லைப்ரரியும் பார்க்க போகலான்னு போட்டு நான் வந்து அந்த லைப்ரரி பார்த்து அசந்துட்டேன். ஐ ஃபெல்ட் நான் வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு. அப்படி ஒரு லைப்ரரி, லேட்டஸ்ட், அவ்வளோ லேட்டஸ்டான விஷயம், அவ்வளோ ஒரு புக்ஸ். நீங்கள் அங்கே போய் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், என்னென்னமோ நீங்கள் பண்ணலாம். பட் அது ஒரு மஸ்ட் கோ பிளேஸ். நான் இதுவரையிலும் போனதே இல்லை. ஓகே, ஏன்னா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. எப்போ போனாலும் போனேன், ஷாப்பிங் போகிறது, இந்த கடைக்கு போகிறது, அந்த கடைக்கு இதே தான். ஆனால் நேஷ்னல் லைப்ரரிக்கு ஒரு நாள் போகணும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போய் அங்கே ஒரு வீடியோவே பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்ட்ரனோட க்ரியேட்டிவிட்டி தூண்டுற மாதிரி இருந்துச்சு. நமக்கும் வந்து க்ரியேட்டிவ் இல்லைன்னா கூட க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லா ஒரு நம்மளை வந்து உசுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு. மஸ்ட் கோ பிளேஸ். நம்ம சும்மா சைட் சீயிங் எல்லாரும் பார்க்குற இடம் தவிர நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கப்பூரில் அந்தந்த ரீஜனில் அந்தந்த இடத்துல நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே இருக்க லைப்ரரி கண்டிப்பாக நீங்கள் போகணும். இந்த லைப்ரரியில் நான் ரொம்ப அசந்த விஷயம் என்ன தெரியுமா, நான் கேட்டேன் இந்த லைப்ரரிக்கு எப்படி மெம்பர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த லைப்ரரி பற்றி எனக்கு இன்னொன்று எப்படி தெரிஞ்சுன்னா, போன தடவை நாங்கள் வந்து ஜூலையில் வந்தப்போ எங்கள் பையன் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாப்புல. நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். சரி, அந்த ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம். ஸோ எவ்ரிடே அவன் வந்து என்ன பண்ணோம், லைப்ரரி போய் படிச்சிருந்தான். அந்த லைப்ரரி தான் இந்த பொங்கல் லைப்ரரி. நான் அதில் எடுத்து ஒரு ஃபோட்டோ மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த லைப்ரரியில் நான் வீடியோ ஷூட் பண்ணல. கண்டிப்பாக அடுத்தது என்னோட ட்ரிப்பில் என்னோடய வீடியோ வந்து லைப்ரரியில் கண்டிப்பாக இருக்கும். அந்த லைப்ரரியில் நான் கேட்டேன் யாரெல்லாம் அந்த லைப்ரரிக்கு மெம்பர் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஊர் சிட்டிசன்ஸ் பூராவுமே தே ஆர் மெம்பர் ஆஃப் தட் லைப்ரரி. ஸோ அவங்க எல்லோரும் எங்கே வேணாலும் புக் எடுக்கலாம், எங்கே வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம், எப்போ வேணால் உள்ளே போகலாம் வரலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமே லிபர்ட்டி இருக்குது. இது நான் கேள்வியே படாத விஷயம்.
இந்த கவர்மெண்ட் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த லைப்ரரிக்கு. வேர்ல்ட் கிளாஸ் லைப்ரரி, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அந்த லைப்ரரி போய் பார்த்ததுக்கப்புறம், ஓ இப்படி ஒரு லைப்ரரி உலகத்தில் இருக்கா, இப்படி ஒரு இடம் இருக்கா, இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ண முடியுமானே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அந்த லைப்ரரியில் வந்து அந்த லைப்ரரி மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரோட ஹெரிட்டேஜ் என்ன, அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. என்னோட சன் வந்து ஃபாரினர் தானே, ஸ்டில் ஹி ஹேட் பெர்மிஷன் டு யூஸ் த லைப்ரரி. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போனீங்கன்னா உங்களோட ஐட்னரியில் லைப்ரரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது நான் சிங்கப்பூரில் என்ன வந்து இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஷாப்பிங் போனால் நம்ம வந்து மெயினான அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளை வந்து மெயினான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. மெயினான இடத்துக்கு இல்லாமல் அதர் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணால் ஹாக்கர் சென்டர்னு இருக்கும். அந்தந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் இருக்கும். ஹாக்கர் சென்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹாக்கர் சென்டராக போய் சாப்பிடுங்க. சிக்கன் ரைஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை ஒன். அப்புறம் வந்து நூடுல்ஸ் இருக்கும், சூப்ஸ் இருக்கும், பிரெட் டோஸ்ட், காயா பிரெட் டோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். டோஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்கும், அங்கே போய் பாருங்கள். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன்ஸ் ஆர் நம்ம ஊர்லேருந்து நம்ம ஒரு குரூப்பாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஊர் சாப்பாடு எங்கே கிடைக்குதோ இல்லை அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் வருவோம். பட் அதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா மித்த ஃபுட்டையும் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கப்பூர் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் வேர்த்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் பல விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, மனசுக்கு இதமாக இருக்குது. முஸ்தாஃபான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா 24 hours இருக்குது. 24 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முஸ்தாஃபாவுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட போயிட்டு வந்துடலாம். அந்த முஸ்தாஃபா பக்கத்துலேயே சிட்டி ஸ்கொயர் மால்னு இருக்குது. அந்த சிட்டி ஸ்கொயர் மாலில் போனீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஐட்டங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாலில் மேலே கீழே நடந்தாவே யூ வில் ஃபீல் பெட்டர். அந்த மாதிரி சில இடத்துக்குலாம் போய் பாருங்கள். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏர்லியாக செக்இன் பண்ணிவிட்டு இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏர்போர்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னால் எல்லாமே ஷூட் பண்ண முடியாது. ஏன் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒருத்தி தான் வந்திருக்கேன், எனக்கு தனியாக வந்திருக்கேன், ஹஸ்பண்ட் சைன்மெல்லாம் வரல. நான் என்னோட லக்கேஜும் பார்த்துக்கணும், ஷூட்டும் பண்ணணும், அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்னால் பண்ண முடியல. நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டீங்க பாருங்களேன், இந்த ஆர்கிட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நேச்சுரல் ஆர்கிட். ஒரு பாருங்கள், இந்த கலர் ஆர்கிட்ஸ் எல்லாம் பாருங்கள், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, கோய் ஃபிஷ். இதெல்லாம் அப்படியே அமைதியாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிக நேரம் சிங்கப்பூரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, பை பாய்.